தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஒரு வரலாறு காணாத சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஏப்ரல் மாசம் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் வர்சஸ் தமிழ்நாடு முதல்வர் அப்படிங்கிற அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்புல இருந்து உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய யூட்டர்ன் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, கடைசி வரைக்கும் கவனிங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த வீடியோ, ரைட்டா? இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி படிச்ச எல்லாருமே இந்த வீடியோ கரெக்டா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரைட்டா? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். அதாவது தமிழ்நாடு முதல்வர் வர்சஸ் தமிழ்நாடு ஆளுநர் சொல்லிட்டு இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்குக்கான தீர்ப்பு ஏப்ரல் மாசம் வெளியிட்டாங்க. அந்த தீர்ப்பு யூட்டர்ன் எடுத்து உச்சநீதிமன்றம் நிறைய அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அது என்னங்கறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன, இதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் தெரிஞ்சா நம்ம இதை பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது என்ன அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்தில் 2022, 2023, 2024 இந்த காலகட்டத்தில் நிறைய மசோதா தாக்கல் செய்யறாங்க. அதாவது நிறைய மசோதானா என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம் ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மசோதா தாக்கல் செய்யணும். அதாவது சட்டமன்றத்தில் தமிழக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழக சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யணும். அந்த மசோதா எல்லாம் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஆளுநருக்கு போகும். ஆளுநர் சைன் போட்டதுக்கு அப்புறம் அது சட்டமா மாறும். இதான் ரூட். அதாவது ஒரு சட்டம் உருவாக்குறதுக்கு ரூட் இதுதான். அதாவது சட்டமன்றம் ஒரு மசோதா தாக்கல் செய்யணும். மசோதா என்ன அப்படின்னா, சட்டத்துக்கான ரஃப் காப்பி மாதிரி, என்ன ஒரு டிராஃப்ட் மாதிரி. அந்த டிராஃப்டை படிச்சு பார்த்து சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியா அதை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆளுநருக்கு போகும். ஆளுநர் அந்த மசோதாக்கு கையெழுத்து போட்டா அப்படின்னா சட்டமா மாறும். இதான் அந்த ரூட்னு வச்சுங்களேன். இதான் அந்த ரூல்ஸ், விதிகள். இப்ப 2022, 2023, 2024 3 வருஷத்துல சுமார் 10 மசோதா ஆளுநர் கையெழுத்து போடவே இல்லை. கையெழுத்து போடாம இந்த இப்ப கையெழுத்து போடுறேன், அப்ப கையெழுத்து போடுறேன், இல்லைன்னா திரும்ப அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் அதாவது காலதாமதம் நடத்தினாரு. என்ன இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மசோதா தமிழக சட்டமன்றம் தாக்கல் செஞ்சு அதை ஆளுநருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஆளுநர் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் எழுதியிருக்காரு. இங்க பாருங்க, சரத்து 200 ஆர்டிகல் 200ல ஒரு மசோதா ஆளுநர் டேபிளுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆளுநர் என்னென்னலாம் செய்யலாங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன எழுதியிருக்காரு அம்பேத்கர் அப்படின்னா, அந்த மசோதாக்கு கையெழுத்து போடலாம். கையெழுத்து போட்டா சட்டமா மாறும். இல்ல அந்த மசோதாவை நிராகரிக்கலாம். நிராகரிச்சா வித் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. வித் ஹோல்டா சட்டமா மாறாது. இல்லனா அந்த மசோதாவை மறுபரிசீலனைக்கு திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். கொஞ்சம் பாருங்க, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, இது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபரிசீலனைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். இப்ப சட்டமன்றத்துக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா திரும்ப ஏதாவது சட்டத்திருத்தம் மேற்கொண்டோ இல்ல சட்டத்திருத்தம் மேற்கொள்ளாமையோ திரும்ப ஆளுநர் டேபிளுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆளுநர் கையெழுத்து போட்டானோ. கான்ஸ்டிடியூஷன் இதான் சொல்றாங்க. அதாவது ஒரு மசோதா ஆளுநர் டேபிளுக்கு வருது அப்படின்னா ஆர்டிகல் 200 படி ஒன்னு கையெழுத்து போடலாம். கையெழுத்து போட்டா சட்டமா மாறிடும், பில் ஆக்டா மாறிடும். இல்ல நிராகரிக்கலாம். நிராகரிச்சா பில் ஆக்டா மாறாது. இல்லனா மறுபரிசீலனைக்கு திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் சட்டமன்றம் அதுல ஏதாவது திருத்தம் பண்ணியோ திருத்தம் பண்ணாமையோ திரும்ப ஆளுநருக்கு அனுப்புச்சு அப்படின்னா, மறுபரிசீலனைக்கு போயிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்துல ஆளுநர் கையெழுத்து போட்டே ஆகணும். இல்ல நாலாவது என்ன ரூட் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தல். அதாவது இல்லனா இந்த பில்ல கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷன் பிரச்சனை இருக்கு, இது கொஞ்சம் எனக்கு நான் குடியரசுத் தலைவர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன், அதனால குடியரசுத் தலைவருக்கு இந்த பில்ல அனுப்பி வைக்கிறேன், அவர் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதா இன்னொரு சாய்ஸ் இருக்கு ஆளுநருக்கு. அது ஒவ்வொரு மாநில ஆளுநருக்கு இந்த ரூட் இருக்கு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் ஒரு மசோதாவை, கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த 4 ரூட் இருக்குங்க. ஆர்டிகல் 200 இதான் சொல்லுது, ரைட்டா? இப்ப இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒருவேளை ஆளுநர் ஒரு மசோதாவை, இப்ப தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ரிசர்வ் பண்ணி அனுப்பி வச்சிட்டாருன்னா குடியரசுத் தலைவர் அந்த மாநில மசோதால என்னென்னலாம் செய்யலாங்கிறத அம்பேத்கர் ஆர்டிகல் 201 எழுதியிருக்காரு. சரத்து 201. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அந்த மாநில மசோதாக்கு ஒன்னு கையெழுத்து போடலாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆர்டிகல் 201 குடியரசுத் தலைவர் மாநில மசோதாக்கு என்ன செய்யலாங்கிறதுக்கான விதிகள். பார்லிமெண்ட் பில் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு ஸ்டேட் அசம்பிளி, மாநில சட்டமன்றம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்குது. ஆளுநர் அதை கையெழுத்து போடலாம், நிராகரிக்கலாம், மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா மாநில மசோதாவை, அந்த மாநில மசோதாவை குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு 3 விதி இருக்கு. அது என்னன்னா, ஒன்னு கையெழுத்து போடலாம். கையெழுத்து போட்டா சட்டமா மாறிடும். இல்ல அப்படின்னா குடியரசுத் தலைவர் நிராகரிக்கலாம். நிராகரிச்சா சட்டமா மாறாது. இல்ல அப்படின்னா மறுபரிசீலனைக்கு திரும்ப ஸ்டேட்டுக்கே அனுப்பி வைக்கலாம். மறுபரிசீலனைக்கு திரும்ப மாநில அரசுக்கே திரும்ப ஆளுநருக்கே அனுப்பி வைக்கலாம். இந்த 3 சாய்ஸ் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காரு அம்பேத்கர் அப்படின்னா ஆர்டிகல் 201ல சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழக அரசாங்கம் ஒரு 10 மசோதாவை
ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் அந்த 10 மசோதாக்கும் ஒண்ணுமே செய்யாம இல்லைன்னா மறுபரிசீலனை செஞ்சோ இல்ல மறுபரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஆளுநருக்கு வருதுன்னா திரும்ப அவரு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி காலதாமதம் செய்யறாரு. ரைட்டா? ஆளுநர் என்னென்னலாம் செய்யலாம், குடியரசுத் தலைவர் என்னென்னலாம் செய்யலாங்கிறத உங்களுக்கு காட்டிட்டேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த 10 மசோதாவும் மறுபரிசீலனை அனுப்பி பின் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி காலதாமதம் நடந்தது. இதான் பிரச்சனையே. இப்ப மசோதாவுக்கு சைனும் பண்ணல. ரைட்டா? அது மறுபரிசீலனைக்கு அனுப்புனா கூட திரும்ப மறுபரிசீலனை செஞ்சு திரும்ப கவர்னர் டேபிளுக்கு வரப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னர் கையெழுத்து போட்டு ஆனோம். ஆனா திரும்ப பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறார். இந்த மாதிரி டைம் டிலே பண்ணிட்டே இருக்காரு கவர்னர். அதனால என்ன பண்றாங்க, இப்ப கூடிய ஆளுங்கட்சி திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. ரைட்டா? இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க தான் ஒரு தீர்ப்பு வழங்கணும், மசோதா சட்டமாவே மாறல, என்ன இது ஒரு தடுத்து நிறுத்துறாங்க, ஆளுநர் தடுத்து நிறுத்துறாரு, பவரை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துறாரு, நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் நாடுறாங்க. யார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். ரைட்டா? இப்ப உச்சநீதிமன்றம் ஏப்ரல் மாசத்துல இந்த வழக்குக்கான தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க, ஒரு மசோதா ஆளுநருக்கு வருது அப்படின்னா மசோதாக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம் வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஒரு டைம் லிமிட் ஆளுநருக்கு பிக்ஸ் பண்றாங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க, இந்த டைம் லிமிட்ல கான்ஸ்டிடியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் எங்கேயுமே எழுதல. உச்சநீதிமன்றம் பிக்ஸ் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி டைம் லிமிட்குள்ள நீங்க வந்து செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக. அப்ப பாருங்க, மசோதா ஒப்புதல் அளிக்கிறதுக்கு ஒரு மாசம் கால டைம். இல்ல நீங்க மறுபரிசீலனைக்கு அனுப்புறீங்களா சட்டமன்றத்துக்கு, சட்டமன்ற மறுபரிசீலனை அனுப்பி திரும்ப ஆளுநருக்கே வருதா, அப்பயும் உங்களுக்கு ஒரு மாசம் டைம். ஒரு மாசம்குள்ள ஒண்ணு கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா மறுபரிசீலனை அனுப்பிச்சு திரும்ப வருது அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு ஒரு மாசம்குள்ள அதை வந்து முடிவெடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுமாதிரி ஒருவேளை நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதிகபட்சம் 3 மாசம் காலம் எடுத்துக்கணும். குடியரசுத் தலைவர் 3 மாசம் காலக்குள்ள அந்த மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கணும், இல்ல என்ன செய்யணுங்கிறத முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு டைம் லிமிட்டை பிக்ஸ் பண்ணி ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் வெளியிட்டாங்க உச்சநீதிமன்றம். ரைட்டா? இதை வந்து அங்கங்க மாநில கட்சிகள் இருப்பாங்களே, இப்ப இங்க திமுக, அதாவது பாஜக இல்லாத மற்ற கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வரவேற்றாங்க இந்த தீர்ப்பை. ஏன்னா இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு தகுந்த ஒரு தீர்ப்பா இருக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு, ஆளுநருக்கான பவரை வந்து உச்சகட்டம் பயன்படுத்த முடியாம ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பாராட்டினாங்க. அதாவது எதிர்கட்சிகள், அதாவது பாஜக இல்லாத மாநில கட்சிகள் வச்சுங்களேன். ரைட்டா? ஏன்னா இதுல ஒரு அரசியலும் இருக்கு, அதனால அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சரி, இப்ப என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த தீர்ப்புல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, ஏப்ரல் மாசம் வந்த அந்த தீர்ப்புல இந்த மாதிரி டைம் லிமிட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டைம் லிமிட்குள்ள ஒவ்வொரு மாநில ஆளுநர்கள் முடிவெடுத்தாலும் சொல்லிட்டாங்க. கூடுதலா இந்த 10 மசோதா இருக்குல்ல, அதானே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த 10 மசோதா ஏதாவது செஞ்சு விடுங்க, இங்க பாருங்க சட்டமாவே மாற முடியல, சட்டமா மாற வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் ஆளுநர்னு சொல்லிட்டு தானே தீர்ப்பு போட்டாங்க. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 142, அதாவது ஆர்டிகல் 142 என்ன சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட்ஸ் பவர் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, நிர்வாகத்துறையில ஏதாவது முடிவெடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு, சட்டத்துறையில முடிவெடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அதுக்கு நீதி கண்டிப்பா வழங்கியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து நாங்க கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டெலிவர் பண்றோம்னு சொல்லிட்டு 142 பயன்படுத்திக்கலாம் உச்சநீதிமன்றம். அதாவது எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்துறையும் சட்டத்துறையும் மறைமுகமா நீதித்துறை கையில் எடுத்துக்கலாம், அப்படி வச்சுங்களேன். ரைட்டா? இதை நான் பின்னாடி சொல்றேன், இது சம்பந்தப்பட்ட கேள்வியும் குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க, நான் பின்னாடி சொல்றேன். இந்த சரத்து 142 அப்படிங்கறதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டீம்டு அசன்ட். அதாவது டீம்டு அசன்ட்னா என்னன்னா ஆளுநர் விடுங்க, நாங்க அசன்ட் கொடுத்துறோம், 10 மசோதா நீங்க வந்து சட்டமா மாத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் 142 பயன்படுத்தி மறைமுகமா அதுக்கான ஒப்புதலை வழங்கிட்டாங்க. மாநில அரசுக்கு ஒரு பச்சை கொடி காட்டிட்டாங்க வச்சுங்களேன். அந்த 10 மசோதாக்கு கிராண்டட் பில்ஸ், அதாவது பில் வந்து சட்டமா மாறுறதுக்கு நீங்க செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் இல்லீகல் ஃபார் கவர்னர் டு நாட் சைன் அண்ட் சிட்டிங் சிம்பிளி. அதே உச்சநீதிமன்றம் ஏப்ரல் மாசம் வந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி ஆளுநர் வந்து சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது, உன் மசோதாவை நீங்க ஏதாவது செஞ்சானோ, கையெழுத்து போடணும், நிராகரிக்கணும், மறுபரிசீலனை அனுப்பணும், குடியரசுத் அனுப்பணும், ஏதாவது செஞ்சானோ, ஆனா அதுவே காரணம் காட்டி நீங்க காலதாமதமும் செய்யக்கூடாது, அதுக்காக நாங்கள் டைம் லிமிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லிமிட்டும் கொடுத்து இந்த 10 மசோதாவுக்கு ஒப்புதலும் அளித்தாங்க ஏப்ரல் மாசம் ஜட்ஜ்மெண்ட்ல. ரைட்டா? இது வந்து மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவு தான். அதாவது ஆளுநர்னா யார் அப்படின்னா மத்திய அரசு தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு மாநிலத்தில் ஆளுநராக பொறுப்பேற்பாங்க. ரைட்டா? அதனால இந்த தீர்ப்பு ஏப்ரல் மாசம் 2025 வந்த இந்த தீர்ப்பு மாநில கட்சிகளுக்கு, அதாவது பாஜக அல்லாத மாற்று கட்சிகள் இருப்பாங்களா அவங்களுக்கு சாதகமாகவும், பாஜக அதாவது இந்தியாவில் ஆளக்கூடிய மத்திய அரசு பாஜக கட்சிக்கு கொஞ்சம்
பாதகமாகவும் தான் இருந்துச்சு இந்த தீர்ப்பு. ரைட்டா? உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பாஜக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்டை பேசி பிரசிடென்ட்டை வச்சு ஒரு சுப்ரீம் கோர்ட்டை வந்து போய் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சரத்து 143 ஒன்று இருக்குங்க, ஆர்டிகல் 143. இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் பாருங்க. ஆர்டிகல் 200 ஒரு ஆளுநர் என்னென்னலாம் செய்யலாம், ஆர்டிகல் 201 ஒரு குடியரசுத் தலைவர் மாநில மசோதாவில் என்னென்னலாம் செய்யலாம். ரைட்டா? அதுமாதிரி ஆர்டிகல் இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 142 உச்சநீதிமன்றம் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்கலாம். நீதித்துறையும் அதாவது நிர்வாகத்துறையும் சட்டத்துறையும் எதுவும் செய்யாத பட்சத்தில் நீதித்துறை அதை கையில் எடுத்துக்கலாம். 142 143 என்ன சொல்லுதுன்னா, இப்போ இது மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா ஏப்ரல் மாதம், உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பிரசிடென்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 143 அம்பேத்கர் ஒன்று எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது சட்டத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ, சட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாலோ, அதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ உச்சநீதிமன்றத்தை அட்வைஸ் கேட்கலாம். அது பேர் 143 அம்பேத்கர் அட்வைசரி ஜுடிஷியன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி எழுதியிருப்பார். அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்கலாம். யார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர். இந்த ரூட்டை பயன்படுத்தி மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கான இந்த 143 சரத்தை பயன்படுத்தி ஒரு 14 கேள்விகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்டாங்க. 14 கேள்விகள். இந்த 14 கேள்விகள் கேட்கப்பட்டது மே மாசம். ரைட்டா? இப்ப இந்த 14 கேள்விகளுக்கும் இப்ப தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது நவம்பர் ஒரு 20, 21 இந்த டைம்ல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 14 கேள்விகளுக்கு தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுத்திருக்காங்க. இந்த பதில் தான் சுவாரஸ்யமானது. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி மத்திய அரசு கேட்கிறாங்க. என்ன, ஒரு சட்ட மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி அவருக்கு உள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் தான் என்ன? அதாவது ஒரு மசோதா வந்து கவர்னருக்கு வருது அப்படின்னா, கவர்னர் அதெல்லாம் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஞாபகம் வச்சுங்க, கவர்னர் ஆர்டிகல் 200 என்னதான் செய்ய முடியுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. கையெழுத்து போடலாம், நிராகரிக்கலாம், மறுபரிசீலனை அனுப்பலாம், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இருந்தாலும் கிளாரிபிகேஷனுக்காக கவர்னர் என்னதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலிருந்து வாங்குறாங்க, அந்த பதிலை வாங்குறாங்க. ரைட்டா? மத்திய அரசு. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, மசோதா தன்னிடம் வந்தவுடன் கவர்னருக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒப்புதல் தரலாம், நிறுத்தி வைக்கலாம், ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, ஒப்புதல் தரலாம், நிறுத்தி வைக்கலாம், ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். இப்ப மறுபரிசீலனை செய்யலாம் சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. ஆனா இவங்க 3 வாய்ப்பு தான் சொல்றாங்க. ரைட்டா? அப்பனா கொஞ்சம் டீடைல்டா அம்பேத்கர் எழுதுனதை கொஞ்சம் பிரிச்சு உடைச்சு பார்த்து இந்த 3 வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க. கூடுதலா மறுபரிசீலனை இங்க வரவே இல்லைங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்தி வைக்கும் போது அதன் அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி சட்டசபைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அதாவது ஒரு பில் கவர்னர் டேபிளுக்கு வருது அப்படின்னா, கவர்னர் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட சட்டமா மாறும், விட்டுருங்க. கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம், இது 2வது சாய்ஸ், விட்டுருங்க. 3வது அவரு சைன் போடவே, அதாவது நிராகரிச்சிடலாம். ஏன்னா அப்படி நிராகரிக்கும் போது, அதாவது 2வது ஆப்ஷன் நிறுத்தி வைக்கலாம்னா நிராகரிப்பது, நிறுத்தி வைக்கிறது. ஆனா நிறுத்தி வைக்கிறதுங்கிறத அப்படியே சும்மாவே நிறுத்தி வைக்க முடியாது. நிறுத்தி வைக்கிறான்னு ஒரு முடிவை அவர் எடுத்துட்டாருன்னா, யார், ஆளுநர், அதை நான் நிராகரிக்கிறேன் இந்த மசோதாவை அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா மறுபரிசீலனைக்கு அனுப்பிடணுங்கிறாரு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. அதாவது 4வது ஆப்ஷன் மறுபரிசீலனைங்கிறது 4வது ஆப்ஷன் இல்ல. நிறுத்தி வைக்கலாம்னு ஒரு முடிவை ஆளுநர் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாளே நீங்க மறுபரிசீலனைக்கு அனுப்பிடுங்கிறாங்க. அப்ப நிறுத்தி வைக்கலாம் தொடர்ச்சி தான் மறுபரிசீலனை அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்தி வைக்கலாம் முடிவு எடுக்கிறீங்களா, டக்குனு மறுபரிசீலனை அனுப்பிடுங்க. அப்ப 4வது ஆப்ஷன் ஒன்னு இல்லங்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க, சட்டசபைக்கு திருப்பி அனுப்புதல் என்ற வகையில் 4வது வாய்ப்பு கிடையாதுங்கிறாங்க. அப்ப ஒரு மசோதா வருதுன்னா சைன் பண்ணா சட்டம், இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது, இல்ல நிறுத்தி வைக்கிறது ஒரு முடிவை ஆளுநர் எடுத்தா டக்குனு மறுபரிசீலனைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். சட்டமன்றம் மறுபரிசீலனை செஞ்சு திரும்ப ஆளுநருக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆளுநர் கையெழுத்து போட்டானோ. இது எப்படி இருக்கு? அதான் சொல்றாங்க. எனவே நிறுத்தி வைத்தல் என்ற முடிவை எடுத்தால் அது அவசியம் சட்டசபைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சட்டசபைக்கு திருப்பி அனுப்பாமலேயே கவர்னர் மசோதாவை தன்னிடம் வைத்திருப்பது, அதாவது சட்டம் நிறுத்தி வைக்கிறான்னு முடிவு பெற்றதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பாமையே கையிலே வச்சிருந்தார் அப்படின்னா கூட்டாட்சி கொள்கைகளுக்கு எதிரானது. அப்படி வைக்கவே முடியாது. ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காம சும்மாவே உட்கார்ந்திருக்க கூடாது. சட்டசபைக்கு திருப்பி அனுப்பாமல் கவர்னர் தன்னிடமே மசோதாவை வைத்திருக்கலாம் என்ற மத்திய அரசின் முடிவை கோர்ட் நிராகரித்தது. அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோ பவர் இல்லைங்கிறாங்க. பிரசிடென்ட்டுக்கு பாக்கெட் வீட்டோ பவர்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு பில்லை எதுவுமே செய்யாம கெடப்ல போடுறது. அது மாதிரி ஒரு பாக்கெட் வீட்டோன்னு சொல்லக்கூடிய பவர் ஆளுநருக்கு இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ரைட்டா? இங்க பாருங்க,
அதாவது இங்க கேள்வி கேக்குறாங்க பாருங்க. வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் கவர்னர் when a bill is presented to him under article 200 of the constitution? To assent to reserve the bill for the consideration of the president or withhold assent and return the bill to the legislature with comments if the bill is not a money bill. அதான் சொல்றாங்க. ஒன்னு கையெழுத்து போடுங்க, இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைங்க, இல்ல நிராகரிக்கிறது அப்படின்னா நிராகரிச்ச உடனே டக்குன்னு மறுபரிசீலனைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுங்க. There is no pocket veto power for governor with related to the state bills அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் முதல் கேள்விக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, யாரு? பிரசிடென்ட் கேட்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டிகல் 143 பயன்படுத்தி மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்பட்டவரா? அதாவது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஆர்டிகல்ஸ்ல இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல்ஸ்ல இருக்காது. என்ன அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அம்பேத்கர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, கவர்னர் should act on the advice of state ministers னு சொல்லியிருப்பார். அதே பிரசிடென்ட்டுக்கு சொல்லியிருப்பாரு, பிரசிடென்ட் should act on the advice of central ministers னு சொல்லியிருப்பார். அதாவது மாநில அமைச்சர்கள் சொல்வதை தான் ஆளுநர் கேட்க வேண்டும், அதே மத்திய அமைச்சர்கள் சொல்வதை தான் குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும். அப்ப ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு லாக் பண்ணிட்ட மாதிரி அம்பேத்கர் ஒரு 2 ஆர்டிகளை லாக் பண்ணிட்டார். மத்திய அமைச்சர் சொல்றதா குடியரசுத் தலைவர் கேட்கணும், மாநில அமைச்சர் சொல்றதா ஆளுநர் கேட்கணும். அப்ப பிரசிடென்ட் 143 இதை பயன்படுத்தி அடுத்த கேள்வி சுப்ரீம் கோர்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்பட்டவரா? அதாவது ஆர்டிகல் 200 மசோதாக்கு கையெழுத்து போடலாம் நிராகரிக்கலாம் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் 200 இருக்குல்ல, அந்த ஆர்டிகல் 200 அந்த ஆளுநருக்கான அந்த ஆர்டிகல் 200 இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா? அதாவது அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ள அதுவும் வருமா? இல்லனா அவர் ஆளுநர் தன்னிச்சையா முடிவு எடுக்கலாமா? அதாவது ஒரு மசோதா டேபிளுக்கு வருது, ஏன்னா மசோதா படிச்சு பாக்குறாரு, இப்ப மினிஸ்டர்ஸ் எல்லாம் லைனா நின்று கையெழுத்து போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்கன்னா கன்வீன் போயிடுறேன் அப்படின்னு போட்டுலாமா? அதாவது அந்த அட்வைஸ்ங்கிறது ஆர்டிகல் 200க்கும் செல்லுமா, இல்ல அந்த ஆர்டிகல் 200ங்கிறது ஆளுநருக்கான தன்னிச்சையான அதிகாரமா அப்படிங்கறத டவுட் மாதிரி கிளாரிஃபை பண்றாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, சாதாரணமாக அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனையின்படியே கவர்னர் செயல்படுவார். சாதாரணமாக ரெகுலரா மற்ற எல்லா விஷயத்திலையும் அமைச்சர் சொல்றத ஆளுநர் கேட்கணும். ஆனால் பட் அரசியல் சட்டத்தின் 200 பிரிவின்படி கவர்னருக்கு தனி உரிமை உள்ளது. ஆனா ஆர்டிகல் 200ங்கிறது அந்த விஷயத்துக்கு இது செல்லாது, வராது. ஆர்டிகல் 200 படி ஆளுநருக்கு தன்னிச்சை அதிகாரம் இருக்கு. Governor has a discretionary power with related to the article 200. அதாவது அப்ப அதன்படி அவர் மசோதாவை திருப்பி அனுப்பலாம் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். அவர் செய்யறது, அதாவது நிராகரிப்பது, மறுபரிசீலனை அனுப்புறது, ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறதுல அவரோட சாய்ஸ், அவருக்கான டிஸ்கிரிஷனரி பவர். நீங்க மினிஸ்டர் சொல்றதா அவர் கேட்கணும்னு அர்த்தம் இல்ல. 200 அது கீழே வராதுன்ட்டாங்க உச்சநீதிமன்றம். The governor enjoys discretion and it's not bound by the aid and advice of the council of ministers. டிஸ்கிரிஷன் அவருக்கான தன்னிச்சையான அதிகாரம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. இந்த டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அங்கங்க பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கான அந்த லிமிட் என்ன, என்ன டெஃபினிஷன், கரெக்டான டெஃபினிஷன் அம்பேத்கர் எங்கேயுமே எழுதல. இதான் முக்கியம். ரைட்டா? அதனால தன்னிச்சையான அதிகாரம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா என்ன தன்னிச்சையான அதிகாரம், சொந்த வெறுப்பு அதிகாரமா கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா டிஸ்கிரிஷன் பவர்னா என்னங்கிறத கான்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. அதையும் சொல்லிக்கிறேன். ரைட்டா? சார் இந்த 2வது கேள்விக்கு இப்படி ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க. 3வது கேள்வி அப்ப பாருங்க, முதல் கேள்வியில கவர்னருக்கு டேபிள்ல ஒரு மசோதா வந்துச்சுன்னா சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். ரிஜெக்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துறானால மறுபரிசீலனைக்கு அனுப்பணும்னு சொல்லி அதில் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த பதில சொல்லிட்டாங்க. 2வது கேள்வியில ஆர்டிகல் 200ங்கிறது அமைச்சருக்கு சொல்வதை ஆளுநர் கேட்க வேண்டும்ங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருமாங்கிறதுக்கு அதெல்லாம் வராது. ஆர்டிகல் 200 ஆளுநருக்கான ஆர்டிகல், அவர் என்ன வேணா முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு உரைச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம். 3வது கேள்வி, அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னருக்கு உள்ள சட்ட ரீதியான தனி உரிமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அதாவது is the exercise of constitutional discretion by the governor under article 200 justiciable? அதாவது the discharge of the governor's function under article 200 is not justiciable. ஆர்டிகல் 200 கீழே ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே அந்த முடிவுங்கிறது ஜஸ்டிசபிள் இன் கோர்ட் ஆஃப் லாவா. அதாவது அந்த முடிவை எதிர்த்து வந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் அதில் தலையிட முடியுமா? ஆர்டிகல் 200 கீழே கவர்னரோட அந்த முடிவு, தன்னிச்சையான முடிவை நீதிமன்றம் தலையிட்டு நிறுத்த முடியுமா, இல்ல ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னருக்கான தனி உரிமைகள் ஏற்கத்தக்கவையே. கவர்னர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் கோர்ட் ஆய்வு செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் நீண்ட காலமாக நடவடிக்கை எடுக்காமல் காரணமின்றி முடிவெடுக்காமல் கவர்னர் இருந்தால் தன் கடமையை செய்யும்படி ஒரு வரையறுக்கப்பட்ட உத்தரவை, அதாவது லிமிட்டட் மேண்டமஸ் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு கோர்ட் பிறப்பிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான்
ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் வந்துச்சு. என்ன இவ்வளவு இன்னும் முடிவே எடுக்காம இருக்கீங்க, சரி போங்க 142 பயன்படுத்தி மசோதா தாக்கல் செஞ்சு பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆர்டிகல் 200 நாங்க தலையிட முடியாது, கோர்ட் தலையிட முடியாது. 200 கவர்னருக்கான ஆர்டிகல், அவர் கையெழுத்து போடுங்க, குடியரசுத் தலைவர் அனுப்பலாம், என்னவா செய்யலாம். ஆனா அதுவே நீண்ட காலமா நடவடிக்கை எடுக்காமல் காரணமின்றி ஒரு பொலிட்டிக்கல் ரீசன், அரசியல் காரணமின்றி, அரசியல் காரணத்தோட, இந்த மாதிரி ஒரு பர்சனல் ரீசன், இந்த மாதிரி அரசியல் காரணத்தோட நீங்க முடிவெடுக்காம இருந்தா அப்ப நாங்க கோர்ட் தலையிட முடியும், நாங்க 142 பயன்படுத்த முடியும். அதாவது ஏப்ரல் மாசம் அந்த ஜட்மெண்ட்டை வந்து பேக்கப் பண்ணி பேசுறாங்க சுப்ரீம் கோர்ட். ரைட்டா, அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. The discharge of the governor's function under Article 200 is not justiciable. However, in glaring circumstances of indefinite action, the court has limited power to issue a mandamus to the governor to decide within a reasonable time period. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்து நீங்க எப்பவும் பாருங்க ரீசனபிள் டைம் பீரியட், ஒரு மாசம் 3 மாசமே ரீசனபிள் டைம் பீரியட்னு ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க. அதாவது பிரசிடென்ட் பதில் அளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரைட்டா, சோ இது அடுத்த கேள்வி. அடுத்து அரசியல் சட்டத்தின் 361வது பிரிவு, அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னரின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக உள்ளதா? ஆக்சுவலா ஆர்டிகல் 361 என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டும் கவர்னரும் என்ன இம்யூன் பவர்ஸ் சொல்லுவாங்க. இம்யூன் பவர்ஸ் ஆர்டிகல் 361, பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஏதாவது பதவியில் இருக்கிறப்ப ஏதாவது சிவில் குற்றமோ கிரிமினல் குற்றமோ செய்தால் அவர்களை கைது செய்ய முடியாது. அதாவது அவங்களுக்கான பர்சனல் ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அதில் வந்து கைது செய்ய முடியாது. என்ன சார் அப்ப ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் தான் சொல்லுது. நீங்க பாட்டுக்கு 361 அம்பேத்கர் எழுதியிருக்காரு, 361 காரணம் காட்டி பிரசிடென்ட் கவர்னரையும் என்னமோ கைதே செய்ய முடியாது, என்னது போனா பண்ணிக்கலாம்னா இது என்ன நியாயம் அப்படின்னு இல்ல, அந்த பதவியை தான் கைது செய்ய முடியாது. இப்போ பிரசிடென்ட்டோ ஆளுநரோ ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க, கொலை குத்தம் ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பதவி பிரசிடென்ட்டுங்கிற நபர் கவர்னருங்கிற நபரை தான் கைது செய்ய முடியாது. ஆனால் அவங்கள பதவி விலகல் செய்ய வச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களே, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யூ ஆர் அண்ட் அரஸ்ட்னு சொல்லிட்டு கைது செஞ்சுட்டு கூட்டிட்டு போகலாம். அந்த மனுஷனை கைது செய்யலாம், பதவியை தான் கைது செய்ய முடியாது. அது மாதிரி ஆர்டிகல் 361 அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. அப்படியே பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் நீங்க தொடக்கூடாது, அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ல நீங்க கோர்ட் கேட்கக்கூடாது, ஏன்னா 361 அவங்க ரெண்டு பேத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படி இருந்தும் கூட நீங்க 200 பிரிவின்படி கவர்னரின் செயல்பாடுகளை எப்படி உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை பிரசிடென்ட் கேட்கிறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அரசியல் சட்டத்தின் 361வது பிரிவு என்பது நீதித்துறை மறு ஆய்வுக்கு முழுமையான தடையாகும். கரெக்ட் தான், ஒத்துக்கிறோம். 361 வந்து பிரசிடென்ட்டுக்கும் ஆளுநருக்கும் உச்சகட்ட அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அவங்க வந்து நாட் ஜஸ்டிஸ்ஃபுல் இன் கோர்ட் ஆஃப் லான்னு சொல்லுது. ஆர்டிகல் 361 அம்பேத்கர் எழுதியிருக்காரு, கரெக்ட் தான், ஒத்துக்கிறோம். எனினும் இவந்தோ அரசியல் சட்டப்பிரிவு 200 படி கவர்னர் நீண்ட காலமாக முடிவெடுக்காத வழக்குகளில் இந்த நீதிமன்றம் பயன்படுத்த அதிகாரம் அளிக்கும் நீதித்துறை மறு ஆய்வு வரையறுக்கப்பட்ட வரம்பை மறுக்க இந்த தடையை பயன்படுத்த முடியாது. கவர்னர் தனிப்பட்ட விலக்குரிமையை பெற்றிருந்தாலும் கவர்னரின் அலுவலகம் இந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டதாகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 361 பர்சனல் இம்யூனிட்டி. பர்சனல் இம்யூனிட்டினா ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட தவறு செஞ்சா அதுலதான் வந்து தலையிட முடியாது, அதுலதான் நீதிமன்றம் உள்ள நுழைய முடியாது. தவிர ஆளுநர் ஆபீஸ் விஷயம், அதாவது ஆளுநர் ஆபீஸ் விஷயம் தான் ஆர்டிகல் 200 மசோதா கையெழுத்து போடுறது போடாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் 361 வராது. அதனால நாங்க நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்போம். அதை அடிப்படையா வச்சுதான் ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் கொடுத்தோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம். ரைட்டா, அடுத்த கேள்வி, சரத்து 200 கீழ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு காலக்கெடுவை விதிக்க முடியுமா? அதாவது 200 கீழே வந்து கவர்னர் இத்தனை மாசத்துல பில்ல சைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் சொன்னாங்களா, 1 மாசத்துல பண்ணுங்க 3 மாசத்துல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்ல டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்களா உச்சநீதிமன்றம். அப்படிலாம் செய்ய முடியுமா? அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, அப்படி ஒரு விஷயம் அரசியலமைப்பு குறிப்பிடவே இல்லை. சார் அப்ப நீங்க இதை நான் சொல்லவே உங்களுக்கு புரியுது. சரி என்ன சார் அப்ப ஏப்ரல் மாசம் டைம் லிமிட்லாம் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு டீம்டு அசன்ட்னு சொல்லி அப்படிலாம் சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி அரசியலமைப்புல அதை குறிக்கவே இல்லை, கவர்னரோட தன்னிச்சை அதிகாரம் சொல்றாங்களே. வரேன், வெயிட் பண்ணுங்க. அப்ப அந்த ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் செல்லுமா செல்லாதானா? செல்லும். ஏப்ரல் மாசம் கொடுத்தது ஜட்மெண்ட். இந்த விஷயம் வந்து 14 கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில்கள். இப்ப இந்த பதில்களை வச்சுட்டு உச்சநீதிமன்றத்துக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். யாரு சார்? மத்திய அரசு. ஆக்சுவலா முதல் 30 நாளே போட்டுக்கணும், ஆனா கொஞ்சம் காரணம் ஏதாவது சொல்லி 30 ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா இதுக்கான தீர்ப்பு கூடிய விரைவில் வரும். அந்த தீர்ப்பு ஏப்ரல் மாசம் சொன்ன தீர்ப்பை விட ஓவர் ரைட் பண்ணி, அதாவது அந்த தீர்ப்பை நிராகரிச்சு புது தீர்ப்பா கூட வரும். அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ரைட்டா, அதனால இப்போதைக்கு ஏப்ரல் மாசம் கொண்டு வந்த அந்த சொன்ன தீர்ப்பு இப்போதைக்கு செல்லும். அந்த 10 மாசம் தான் சட்டமாக மாறும், அதுல எந்த மாற்றகத்தில் அந்த டைம் லிமிட் இப்பயும் இருக்கு. ஆனா இந்த கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு பதிலா சொல்றாங்க.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாசம் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் 2 நீதிபதி அடங்கிய அமர்வு. இப்ப 14 கேள்விக்கு பதில் அளிச்ச இந்த இது வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஞாபகம் வச்சுங்க அதிகம். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் 201வது சரத்தின் கீழ் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா? இப்ப கவர்னருக்கு கேட்டு முடிச்சிட்டாங்க, கவர்னருக்கு இது நியாயமா அது நியாயமான்ட்டு. இப்ப 201 குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்களே, அப்ப குடியரசுத் தலைவர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆளுநர் போலவே ஜனாதிபதி ஒப்புதல் விவகாரங்களும் நீதித்துறை தலையிட முடியாதுட்டாங்க. ஆளுநருக்கு நாங்க என்ன சொன்னோமோ, ஆளுநருக்கு 200 சொந்த இது தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியுமோ, அதே மாதிரி 201 குடியரசுத் தலைவர் தன்னிச்சையான முடிவு எடுத்துக்கலாம். நீதிமன்றம் தலையிட முடியாது, ரைட்டா? டீம்ட் அசென்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, சரத்து 201 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது ஜனாதிபதி காலக்கெடுவுக்கு கட்டப்பட முடியுமா? அதை ஆளுநருக்கு கேட்டாங்களே, ஆளுநருக்கு காலக்கெடு கொடுத்தீங்களே, அதெல்லாம் என்ன? அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் கேட்கிறாங்க. ஆளுநர் போலவே ஜனாதிபதிக்கும் காலக்கெடு கொடுத்து கட்டுப்படுத்த முடியாது. அதாவது 1 மாசம் 3 மாசம் அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பதில்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஏப்ரல் மாசம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரானது, அதனால யூ டர்ன் சொல்றேன். அடுத்து, ஒரு கவர்னர் தனக்கு வந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கும் போது ஜனாதிபதியின் அதிகாரம் தொடர்பான அரசியல் சட்ட விதிமுறைகள் குறித்து ஜனாதிபதி 143வது சட்டப்பிரிவின்படி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்க வேண்டுமா? If the president required to seek advice of the Supreme Court whenever governor reserves a bill for assent. அதாவது எப்பெல்லாம் வந்து கவர்னர் வந்து பில்லை ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரோ, அப்பெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the president is not required to seek Supreme Court's advice. Subjective satisfaction of the president is sufficient. ஒவ்வொரு வாட்டியும் வந்து குடியரசுத் தலைவர் வந்து எங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஆளுநர் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் என்ன தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாரோ அதுவே போதுமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. கவர்னரால் ஒரு மசோதா அனுப்பி வைக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி நீதிபதியிடம் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதி மனதுக்கு திருப்திகரமாக இருந்தால் என்ன போதுமானது, தெளிவில்லாமை அல்லது ஆலோசனை தேவை என்றால் ஜனாதிபதி அதை கேட்டு பெறலாம். 143 பயன்படுத்தி எங்கள்கிட்ட இப்ப கேட்டீங்களா அதுமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பதில் சொல்றாங்க. ரைட்டா? இது நல்ல ஒரு நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு என்ன சொல்றது சூப்பரான ஒரு அந்த இது வாதம் பிரதிவாதம்னா சூப்பரா போகும். அதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி நான் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன், ஒரு வாட்டி படிச்சு பார்த்துருங்க. ரைட்டா? அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னரும் 201வது பிரிவின்படி ஜனாதிபதியும் எடுக்கும் முடிவுகள் சட்டமாவதற்கு முன்னரே சட்டத்தன்மை வாய்ந்தவையா? அந்த சட்டம் அமல் செய்வதற்கு முன்னதாகவே நீதிமன்றங்கள் அவற்றின் பொருள் தொடர்பான விசாரணைகளை நடத்தலாமா? அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும், நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்லிட்டு. அதாவது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்துக்கான ஒரு காப்பி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும். அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் படிச்சு பார்த்து ஒருவேளை அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை நீக்கிடும், உச்சநீதிமன்றம் நீக்கலாம். ரைட்டா? அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர்னு சொல்லுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு, ஹை கோர்ட்டுக்கு இருக்கு. அப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, சட்டத்தை தான் நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ செய்ய முடியுமா, இல்ல மசோதாவையும் நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ செய்ய முடியுமான்னு கேட்கறாங்க. 10 மசோதா தானே வந்திருக்கு, இன்னும் சட்டமாவே மாறல. அதுக்குள்ள நீங்க உள்ள தலையிட்டு அந்த 10 மசோதாவை வந்து டீம்ட் அசென்ட் எப்படி கொடுக்க முடியும்? 10 மசோதாவையும் அப்ப நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ செய்ய முடியுமா? whether judicial review is applicable for bill or act அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. புரியும்படி சொல்லணும்னா மசோதாவுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பொருந்துமா, சட்டத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பொருந்துமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் இல்ல இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 200 மற்றும் பிரிவு 201 கீழ் கவர்னர் மற்றும் ஜனாதிபதி முடிவுகள் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முந்தைய கட்டத்தில் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவை அல்ல. மசோதாக்கள் சட்டமாக மாறினால் மட்டுமே அவற்றை எதிர்க்க முடியும். நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற எங்களோட பவர் எப்ப ஒரு சட்டம் எங்க டேபிளுக்கு வருதோ அப்ப நாங்க சரி பார்த்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்தா நீக்க முடியும் தவிர ஒரு மசோதா எங்க டேபிளுக்கு வருது அதை நாங்க நீக்க முடியாது. மசோதா மேல உச்சநீதிமன்றம் நீதித்துறை எந்த தலையிடும் தலையிடவே முடியாது. ஒரு மசோதா நாங்க தொட முடியாது, சட்டத்தை தொட முடியும் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? தெளிவான பதில சொல்றாங்க. அந்த கேள்வி, கவர்னர் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவுகளை அரசியல் சட்டத்தின் 142வது பிரிவின்படி வேறு வகையில் பிறப்பிக்க முடியுமா? அதாவது இந்த மாதிரி கவர்னர் மற்றும் ஜனாதிபதி உத்தரவுகள் இருக்குல்ல, அரசியல் சட்டத்தின் 142வது பிரிவின்படி வேறு வகையில், அதாவது can the exercise of constitutional powers and the orders by the president or governor be substituted in any manner under article 142. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மசோதா கவர்னருக்கு வருது, ஒரு மசோதா பிரசிடென்ட்க்கு வருது, அவங்க 2 பேரும் சைன் போட்டா சட்டமா மாறும். ரைட்டா? இதான் ரூட், இதான் ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா அப்படியே இந்த மாதிரி ப்ரொசீஜரை விட்டுட்டு 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒரு மசோதாலாம் சட்டமா மாத்திர முடியுமா? நீதித்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கா?
ஏன்னா இப்ப 142 பயன்படுத்தி தானே ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்காக இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்ப எங்களோட வேலையை நீங்க எடுத்து செய்றீங்களே, செய்ய முடியுமா? அதை கொஞ்சம் நல்ல தோரணையில் கேட்குறாங்க. ரைட்டா? அது என்ன சொல்றாங்கன்னா, இல்லை, அரசியலமைப்பு சட்ட அதிகாரங்களை பயன்படுத்துவதையும் ஜனாதிபதி கவர்னர் உத்தரவுகளையும் இந்த நீதிமன்றம் இந்திய அரசியல் சட்டத்து பிரிவு 142 கீழ் எந்த வகையிலும் மாற்ற முடியாது. என்ன? ஆனால் அரசியல் சட்டம் குறிப்பாக பிரிவு 142 மசோதாக்களின் டீம்ட் அசென்ட் என்ற கருத்தை அனுமதிக்காது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதாவது டீம்ட் அசென்ட்னு ஒன்று இல்லவே இல்லைன்ட்டாங்க. டீம்ட் அசென்ட் இஸ் an alien அப்படின்னு ஒன்று கான்ஸ்டிடியூஷன் இல்லை. அதாவது நாங்க வந்து ஒரு மசோதாவை சட்டமா மாத்துறதுக்கு டீம்ட் அசென்ட்னு இதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், ஜட்மெண்ட்ல டீம்ட் அசென்ட் வச்சுதான் 10 மசோதாவும் தாக்கல் செய்ய வச்சாங்க. தமிழக அரசுக்கு தீர்ப்பு வந்துச்சு. ஆனா இங்க டீம்ட் அசென்ட்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறாங்க. ரைட்டா? இது ஆனா இது ஜட்மெண்ட் இல்ல, இது பதில்கள் மட்டும்தான். ரைட்டா? அந்த ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட்டை ஓவர் ரைட் பண்ணணும்னா இன்னொரு ஜட்மெண்ட் வரணும். இது பதில்கள், குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கான பதில்கள். ரைட்டா? அடுத்தது, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னர் ஒப்புதல் தராமலேயே அமலுக்கு கொண்டு வர முடியுமா? திரும்ப அதே தான் கேட்கிறாங்க. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை, அதாவது இஸ் a law made by the state legislature law enforced without the assent of the governor granted under article 200 of the constitution. அதான் அதே கேள்வியை தான் கேட்குறாங்க. இதுமாதிரி வந்து ஆர்டிகல் 200 தவிர நீங்க எதுவும் 142 மாதிரி பயன்படுத்தி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேள்வி 10க்கு அளிக்கப்பட்ட பதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அதனால அது ஒன்றும் இது இல்லை. அடுத்த கேள்வி, உச்சநீதிமன்றம் ஒரு பெஞ்ச் தனக்கு முன் வந்துள்ள ஒரு வழக்கில் அரசியல் சட்டத்தின் 145 படி அரசியல் சட்டம் தொடர்பான பலவிதமான கேள்விகள் எழும்போது குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமா? அதாவது ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் 2 பெஞ்ச், அதாவது 2 நீதிபதி கொண்ட அமர்வு தான் தீர்ப்பு வழங்கினாங்க. அதுக்காக கேட்குறாங்க, இது மாதிரிலாம் இது வந்துச்சுன்னா 5 பெஞ்ச் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறைமுகமாக கேட்குறாங்க. ரைட்டா? ஏன்னா இந்த பதில சொன்னது 5 நபர்கள் கொண்ட நீதிபதி. அதுக்காக கேட்குறாங்க. அதுக்கு நீதித்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா நீதித்துறையோட உள் விவகாரத்திலையும் அதுக்கான விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கிறனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேள்வி பொருத்தமானதல்ல. நீங்க என்ன 200, 201, 143 அதுல கேளுங்க, இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்பதால் பதிலளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. அதெல்லாம் நாங்க irrelevant என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி, அரசியல் சட்டத்தின் 142வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள் நடைமுறை சட்டத்துக்கு மட்டும் உட்பட்டவையா அல்லது அமலில் இருக்கும் அரசியல் சட்ட நடைமுறைகளுக்கு முரண்பட்ட குறைபாடான உத்தரவுகளை பிறப்பிக்க வழி செய்கிறதா? Do the powers of the Supreme Court under Article 142 of the Constitution limited to matters of procedural law? அதாவது இப்ப இந்த பில்லே சட்டமா மாறுறதுக்கு 142 பயன்படுத்தி பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி சட்டமாக எல்லாத்தையும் வந்து 142 பயன்படுத்தி என்ன வேணா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் பாசிபிள் டு ஆன்சர் இன் டெஃபினிட் மேட்டர். இதை எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதான் 142ங்கிற அந்த ஆர்டிகல் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், அவ்வளவுதான். அதை கரெக்டா டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பதிலளிச்சிட்டாங்க. கடைசி கேள்வி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான விவகாரத்தில் அரசியல் சட்டத்தின் 131வது பிரிவின்படி சிறப்பு வழக்கு தொடுப்பதை தவிர உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள அதிகார வரம்பை ஏதாவது வகையில் அரசியல் சட்டம் தடுக்கிறதா? Does the Constitution bar the Supreme Court from resolving center-state disputes except by a way of suit under Article 131? அதாவது கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, சரத்து 131 என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு. ரைட்டா? உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. இது வந்து சரத்து 131ல இதை இடம் பெற்றிருக்கு. ரைட்டா? இந்த 131 ஆர்டிகல் வந்தாதானே நீங்க மத்திய மாநில அரசு பிரச்சனை தீர்த்து வச்சு நீங்க தீர்ப்புலாம் வழங்க முடியும். 131 தவிர சுப்ரீம் கோர்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல தலையிடுறதுக்கு வேற ஏதாவது ஆர்டிகல் இருக்கா, நடைமுறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. irrelevant to the functional nature of the reference. இதெல்லாம் irrelevant அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 4 கேள்வி irrelevant சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டாங்க. பொருத்தமற்றது என்பதால் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதான் வந்து 14 கேள்விகள் பிரசிடென்ட் கேட்டதும் 14 பதில்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னதும். ரைட்டா? ஸோ இந்த பதில்களை வச்சு நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த டீம்டு அசென்ட் அப்படிங்கிறத நிராகரிச்சிருக்காங்க. டைம் லிமிட்டுங்கிறது கொடுக்க முடியாது, கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே அதை பத்தி பேசல அப்படிங்கிறதையும் நிராகரிச்சிருக்காங்க. அப்ப ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட் அப்ப என்ன சார் அப்படின்னா, ஜட்மெண்ட் இஸ் வேலிட் ஈவன் டில் நவ். இப்போ வரைக்கும் அந்த ஜட்மெண்ட் வந்து செல்லும் தான், அன்லெஸ் அண்ட் அன்டில் அனதர் ஜட்மெண்ட், அதாவது புதுசா இன்னொரு ஜட்மெண்ட் அதை ஓவர் ரைட் பண்ற மாதிரி வராத வரைக்கும் அந்த ஜட்மெண்ட் செல்லும். அப்ப அதை ஓவர் பண்ற மாதிரி எப்படி ஜட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இதெல்லாம் பதில எடுத்துட்டு போய் ரிவ்யூ பிட்டிஷன் போட்டு அந்த ரிவ்யூ பிட்டிஷனை ஃபைல் பண்ணி அப்ப அதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அப்ப தீர்ப்பு வழங்குறப்ப வேணா ஏப்ரல் மாசம் ஜட்மெண்ட்ல நாங்க நிக்கிறோம், அதுல எந்த மாற்றக்கத்துன்னு சொல்லலாம், இல்லைனா அதை நிராகரிச்சு புது ஜட்மெண்ட் கூட சொல்லலாம்.
அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். வாதம் பிரதிவாதம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க கேசஸ் ஏதாவது வாதம் பிரதிவாதம்னா தயவு செஞ்சு அதுக்கு டைம் எடுத்து படிங்க. ரைட்டா? ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு உண்மை நீதி சம்மந்தப்பட்டது. உண்மையை பார்க்கணும், நீதியை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கணும். ரைட்டா? ப்ளஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் இதில் பேசியிருப்போம். இதில் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. 200, 201, 142, 143, 361 இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பேசியிருப்போம். ரைட்டா? இது எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரீவைன் பண்ணி கூட பாருங்க. ரைட்டா? சில விஷயம் புரியலாம், ரீவைன் பண்ணி கூட பாருங்க. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.